படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். படத்துல என்ன சொல்ல வந்திருக்காங்க? படத்துல வார் எதுக்கு? வாட் இஸ் ஃபார் நத்திங் அப்படின்றத வந்து கிளியரா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு படம். அதுவும் முக்கியமாக இப்போ போயிட்டுருக்க வார், நமக்கு நம்மளோட வேர்ல்டில் போயிட்டுருக்க வாரில் எல்லாருக்குமே ஒரு ஒப்பீனியன் இருக்கும்ல, எதுக்கு அப்படின்ட்டு. அப்படிதான் அதை பேஸ் பண்ணி ஒரு படமாக இருக்குது. பாட்டு மியூசிக்ஸ்ல எப்படி இருக்கு? மியூசிக் அண்ட் பாட்டு இதெல்லாமே வந்து நம்ம ரெகுலராக இருக்கிற மாதிரி இல்லாமல் ஒரு மாதிரி ஸ்டாண்டர்டான ஒரு இன்டர்நேஷ்னல் ஹாலிவுட் ஃபிலிம்லாம் எப்படி தேவையில்லாமல் நிறையா இல்லாமல் நமக்கு இருக்கும். நம்ம கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் நமக்கு. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு மாதிரி இன்டர்நேஷ்னல் லெவலில் ஃபேமிலி ஆடியன்ஸா பார்க்கலாம். எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாருக்கும் பிடிக்கும் இந்த படம். எமோஷனலி ரொம்ப கனெக்ட் ஆகும். அண்ட் இவங்க தான் பார்க்கணும், இவங்க பார்க்கக்கூடாது அந்த மாதிரிலாம் கிடையாது. யார் வேணாலும் இந்த படத்தை வந்து பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து பார்க்கலாம். கிட்ஸை கூட்டிகிட்டு வந்து காமிக்கலாம். எல்லாருமே கூட்டிகிட்டு வந்து காமிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். படத்துல என்ன சொல்ல வந்திருக்காங்க? நீங்கள் அது நீங்கள் படம் பார்த்தா தான் தெரியும். நான் சொல்லி ரிவீல் பண்ண முடியாது. படம் பார்த்துட்டேன். நீலிரா படம் பார்த்துட்டு வந்திருக்கேன். ஸோ 1.5 hours தான் படம். ஸோ இது வந்து நான் லேகாவோ இல்லை எங்கேயும் போர் அடிச்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. எனக்கு இல்லை ஸ்பெஷலாக பிடிச்சது வந்து மியூசிக் பிடிச்சிருந்தது. அண்ட் டேரக்டர் வந்து சொல்ல வந்த பிளாட்டை வந்து கரெக்டாக டெலிவரி பண்ணிட்டாருன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா நான் வந்துலாம் ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆகுவேன் படம்லாம் பார்த்தேன்னா. எனக்கு இந்த படம் 1.5 hours எனக்கு எதுவுமே டிஸ்ட்ராக்ஷன் இல்லை. செகண்ட் ஹாஃபில் மேபி கொஞ்சம் விஷயம் லேக் ஆச்சு எனக்கு. அவங்க பேசின டைலாக்ஸாக இருக்கலாம், இல்லை மேபி கொஞ்சம் எமோஷன்ஸை ஹோல்ட் பண்ண விஷயமா இருக்கலாம். அந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் லேக் ஆச்சு. மிச்சபடி எனக்கு வந்து எங்கேயுமே லேக் தெரியல. ஐ வாஸ் ஹாப்பி வித் த மூவி. ஆக்சுவலி நீலிரான்ற அர்த்தம் தெரியுமான்னு தெரில. நீலிரான்றது ஒரு லாங் நைட் தான். நான் ஒரு இன்டர்வியூவில் பார்த்துருந்தேன். ஸோ லாங் நைட், ஒரு லாங் நைட்டில் வந்து என்ன நடக்குது அப்படின்றது, அந்த நைட்டை நம்ம கடந்துருவோமா அப்படின்றது யாருக்கும் தெரியல. ஸோ அதுதான் அந்த படத்தில் வந்து கடைசி வரைக்கும் நம்மளை வந்து உட்கார வச்சு பார்க்க வச்ச படமாக இருக்குது. படத்துல என்ன சொல்ல வந்திருக்காங்க? வார் இப்போ நம்மளுக்கு இஸ்ரேலில் நடக்கிற வார் ப்ளஸ் வந்து இப்போ நம்ம பார்க்குறோம், நம்மளுக்கு நியூஸ் இருக்குது, நிறைய விஷயம் நம்மளுக்கு அங்கே நடக்கிற வார் இங்கே கன்வே ஆகுது. ப்ளஸ் அங்கே ஒரு சில விஷயம் நடக்கனால இங்கே நம்மளுக்கு கேஸ் எல்பிஜிலாம் வந்து தட்டுப்பாடு ஆகுதுல. இதே வந்து ஸ்ரீலங்காவில் இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு 80s 90s என்ன நடந்திருக்குன்னு ஆப்வியஸாக தெரியாது. எனக்கு இந்த படம் பார்க்கும்போது உண்மையாலே இப்போலாம் ஒரு விஷயம் நடந்திருக்கா, இப்படி தான் அவங்க சர்வை பண்ணியிருக்காங்களா. ஏன்னா அவங்க ஒரு விஷயம் அவங்க இருக்கிற இடத்துலையே, அவங்க வாழ்கிற ஊர்லேயே வந்து அவங்களோட அடையாளத்தை காட்டுறதுக்கு ஒரு ஐடி கார்டை காட்டி தான் நான் இந்த ஊர் அப்படின்ற ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு வந்து நம்ம சர்வை பண்ணுவோமா இங்க அப்படின்னு தெரியாது. ஸோ எனக்கு வந்து ரொம்ப ஒரு பேக்குக்கு போய் ஒரு விஷயத்தை விஷுவலாக பார்த்துட்டு வந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. பாட்டு மியூசிக்ஸ்ல எப்படி இருக்கு? மியூசிக் ஆக்சுவலி அவர் மியூசிக் பண்ணியிருக்காரு. எனக்கு மியூசிக் தான் எனக்கு கடைசி வரைக்கும் கூட்டு போய் உட்கார வச்சது நான் சொல்லுவேன். ஏன்னா மேபி நடுவில் ஒரு காமிக்கோ இல்லை ஏதாவது ஒரு ஆக்ஷன் சீனோ வந்து நடுவில் ஹிட் பண்ணியிருந்தா 200% நான் எனக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகிருக்கும். எனக்கு கடைசி வரைக்கும் அந்த எமோஷன் அதே எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே கடைசியாக உட்கார வச்சதா வாஸ் லைக் சூப்பர். எனக்கு ஆக்சுவலி அவர் கேரக்டர் பிடிச்சிருந்தது. ஓவராலாக லைக் இந்தியன் ஆர்மியோட கேப்டனாக பண்ணியிருந்தார். ஸோ எனக்குமே அது உண்மையாலே இந்த மாதிரி ஒரு ஆள் உள்ளே வந்துட்டாருன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் கதை கூட. கல்யாண சீன் கடைசியில் வரும். அந்த கல்யாணம் வந்து வாழ்க்கையில் இல்லை, நான் அந்த மாதிரி ஒரு கல்யாணமே கேள்விப்பட்டதில்லை. அது கல்யாணமானோ எனக்கு தெரியலை, ஆனால் கல்யாணம் நடக்கும். ஸோ எண்டில் பார்த்தீங்கன்னா தான் தெரியும். த்ரூ அவுட் மூவி பார்த்துட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா தான் அந்த மேரேஜ் அவங்க பண்ணுறதுக்கான ஸ்ட்ரகிள்ஸ், உள்ள இந்தியன் ஆர்மி வர்றது, அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. அதுக்கப்புறம் கடைசியில் கல்யாணம் நடக்குமா நடக்காதான்றது தான் கதை. நான் நடிச்சிருக்கேன் அந்த படத்தில். அந்த சின்ன வயசு கரெக்டாக அது 3 yearsக்கு முன்னாடி நடித்தது. ஆக்சுவலாக உங்களுக்கு ரெக்கக்னைஸ் ஆகாது, பட் சூப்பராக இருக்கும் படம். எல்லாமே அங்கே இருக்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எல்லோரும் ஃபேமிலி மாதிரி பழகினாங்க. அது மட்டும் இல்லாமல் சூப்பராக இருக்கும் படம். எல்லோரும் பார்க்கலாம், ஃபேமிலியோடு வந்தால் என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி. ஆக்சுவலாக வந்து எப்படின்னா ஒரு சண்டே இல்லாமல் எப்படியோ இப்போ ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும் போது அவங்க சண்டே இல்லாமல் முடிக்கிறாங்களே, ஒரு ஆர்மிஸ் இப்படி ஒரு வீட்டுக்குள்ளே வரும்போது ஒரு பார்க்கும்போது ஒரு அடுத்து என்ன ஆகும்னு பார்க்கணும் போலே இருக்குது. அதே மாதிரி வந்து போரே அடிக்கல, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு படம். எல்லாரும் வந்து பார்க்கலாம். பாட்டு சூப்பராக இருந்துச்சு, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லாரும் வந்து பார்க்கலாம், நல்லா இருக்கும். ஃபேமிலி படம் நைஸ் ப்ரோ, நல்லா இருந்துச்சு ப்ரோ. நல்லா த்ரில்லிங்காக. நெக்ஸ்ட் அந்த 1.5 hourல எப்படி இருக்கும், நெக்ஸ்ட் என்ன நடக்கும், எப்படி நடக்கும், அதெல்லாம் நல்லா இருந்தது ப்ரோ. அது சின்ன பசங்களை வந்து பார்க்கலாம், ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸாகவும் வந்து பார்க்கலாம். அதான் ஒன் டே நைட்டை வச்சு படம் நல்லா எடுத்துறாங்க ப்ரோ, நைஸாக. படத்துல என்ன சொல்ல வந்திருக்காங்க? அது வந்து
சரி பாட்டு மியூசிக்ஸ்லாம் எப்படி இருந்தது? பாட்டு மியூசிக் அது பார்த்து இதுவை கம்பேர் பண்ண போனால் ஒரு மாதிரி இயரிங்லாம் ஒரு மாதிரி வலிக்கும், பட் இது பெயினாக இருக்கும். பட் மைல்டாக மியூசிக் வந்து மைல்டாக கொடுத்து நல்லா பண்ணியிருந்தாங்க. ஃபேமிலி ஆடியன்ஸாக படத்தை பார்க்கலாம். ஃபேமிலியாகவும் பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸாகவும் வந்து பார்க்கலாம். அப்புறம் நம்ம படம் நல்லா இருக்குது, ஈக்குவலாக எல்லாம் எப்படி வந்து பார்த்தா பார்க்கலாம். ஹாப்பி தலைவா. இந்த படத்தில் நடித்ததுக்கு உண்மையாக சந்தோஷப்படுறேன். ஏன்னா இப்படி இந்த வெற்றினர் கேரக்டர் பண்ணியிருப்பேன் அந்த படத்தில். சரியா நல்லா எல்லாருமே பயந்துட்டே இருப்போம், நடிகர்களாக வந்து சரி வருமா, நம்மளை ஏற்றுக்குவாங்களான்ற பயம் இருந்துச்சு இல்லை. இன்றைக்கி எனக்கு அந்த பயம் உடஞ்சிச்சுன்னா எல்லாருமே விஷ் பண்ணும்போது, எல்லாருமே பாராட்டும் போது அது நல்ல பாதையில் தான் போயிட்டுருக்கேன்னு சொல்லி சந்தோஷம் இருக்குது. இந்த படம் கண்டிப்பாக பாருங்கள், உங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணும், அதே நேரத்தில் உங்களுக்கு வித்தியாசமான உணர்வுகளையும் கொடுக்கும். இந்த படம் தேட்டரில் ரெஸ்பான்ஸ் எந்த அளவுக்கு இருந்தது? செம்மையாக இருந்துச்சு. என்னன்னா எல்லாருமே படம் முடிஞ்சப்பறம் அமைதியாயிட்டாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. யோசிச்சிட்டே இருந்தாங்க அவங்க. ஒரு கிட்ட நேரம் அந்த படத்தில் வெளில வரதுக்கு நிறைய டைம் எடுத்துக்கிட்டாங்க. அது எனக்கு ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. நான் சரியான வேலை செஞ்சுருக்கேன்னு சொல்லிட்டு சந்தோஷம். ஓகே, நல்லா இருந்ததுப்பா. படத்தில் என்ன சொல்ல வந்தீங்க? இளைஞர் லைஃப்பை பற்றி காத்திருக்காங்க. அது நம்ம எந்த பிரச்சனை வருது, எதுக்கோசம் வருது, அதை நம்ம பார்த்துட்டு பண்ணணும். சண்டை போடுறோம், எதுக்கு போடுறோன்னு தெரியாமலாம் இருக்கக்கூடாதுல்ல, அதுக்கு காரணம் இருக்கணும். அதை பற்றி அவங்க கிளியராக சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப பிடிச்ச. கிளைமேக்ஸ் நல்லா இருந்தது. கேப்டன் சாரோட ஹீரோ சாரோட இதுவும் நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஹீரோயினி அவங்க ஆக்டிங்லாம் எப்படி இருந்தது? அவங்களோடது நல்லா இருந்தது. ஒரு அம்மா ஒரு பொண்ணோட வாழ்க்கையை எப்படி காப்பாற்றணும், அதுவும் நல்லா இருந்தது. மியூசிக்ஸு அதெல்லாம் எப்படி இருந்தது? மியூசிக்கே நல்லா இருந்தது சார். மியூசிக் த்ரில்லிங்காக இருந்தது. அடுத்தது என்ன பண்ண போகிறோம், அந்த மியூசிக் தான் அவங்கள இன்னும் இது பண்ணுச்சு, நம்மளை பார்க்க உட்கார வச்ச மாதிரி இருந்தது எனக்கு இன்னும். ஓகே, தேங்க்யூ.